பட்டாம்பூச்சி போல சிறகடிச்சு எல்லா சாதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அம்மாக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ற எல்லாமே குட்டான விஷயமா தான் இருக்கும். நீங்க அனாவசியமா மத்த அம்மாங்கள் மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. அம்மாக்கள் தனக்கான நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. அவங்க பிள்ளைங்கள் சார்ந்த ஹாபீஸ தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தினம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க நிறை குறைகளை சொல்லி உங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பாவும் அரணாவும் ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாவும் இருக்காங்கன்னா அதுவும் உங்களோட லைஃப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறதுக்கு அற்புதமான காரணமா இருக்கும். தவறு பண்ற குழந்தைங்களை சட்டுன்னு மன்னிக்க தெரிஞ்ச அம்மா தானே நீங்க. அதே மாதிரி உங்களையும் மன்னிக்க கொஞ்சம் பழகிக்கோங்க. தவறு எல்லாருமே செய்யலாம், நீங்களும் செய்யலாம், பரவாயில்ல, அத மன்னிச்சு கடந்து போயிடுங்க. வீட்டு வேலைன்றது எப்பவுமே உங்களோட வேலை மட்டும் கிடையாது. இது நம்ம வீடு, இது நம்ம வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலைய பகிர்ந்துகிட்டு அதையுமே குடும்பத்துல ஒரு அற்புதமான நேரமா மாத்திக்கிட்டு இத ரிலாக்ஸ்டா உங்களோட வாழ்க்கையோட ரொட்டீனா மாத்த ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம் என்னோட வீட்ல சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி மதர்ஸ் டே.